சூனேமிய பெண் மீண்டும் வருதல். எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி, நீயும் உன் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறோர் இடத்தில் தங்கியிருங்கள். ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார், அது நாட்டில் 7 ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று கூறியிருந்தார். எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியவர் வாக்கின்படியே செய்து அவரும் அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று அங்கு 7 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். 7 ஆண்டுகள் கடந்த பின் அந்த பெண் பெலிஸ்தியர் நாட்டினின்று திரும்பி வந்து தம் வீடும் நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசனிடம் முறையிட சென்றார். அப்பொழுது அரசன் கடவுளின் அடியவர்க்கு பணிவிடை செய்து வந்த கேகசியிடம், எலிசா புரிந்துள்ள அரும்பெரும் செயல்களையெல்லாம் எனக்கு சொல் என்று கேட்டு உரையாடி கொண்டிருந்தான். அவனும் இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்து கொடுத்த நிகழ்ச்சியை அரசனுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருந்தான். உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின் தாய் அப்பொழுது அரசன் முன் வந்து தம் வீட்டையும் நிலங்களையும் முன்னிட்டு அரசனிடம் முறையிட்டார். அப்பொழுது கேகசி, அரசே, என் தலைவரே, இவர்தாம் அந்த பெண், எலிசா உயிர்ப்பித்த இவருடைய மகன் இவன்தான் என்றான். அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி வினவ அவரும் நடந்ததையெல்லாம் அவனுக்கு சொன்னார். அப்பொழுது அரசன் ஓர் அலுவலனை அழைத்து அப்பெண்ணின் உடைமைகள் எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்துவிடு. மேலும் அவர் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவருடைய நிலங்களிலிருந்து கிடைத்த வருவாயையும் அவருக்கு கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டான். எலிசாவும் சிரியாவின் மன்னனும். எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியாவின் மன்னன் பெனதாது நோயிற்றிருந்தான். கடவுளின் அடியவர் இங்கு வந்திருக்கின்றார் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த மன்னன் அசாயேலை பார்த்து, கையோடு ஓர் அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு கடவுளின் அடியவரை சந்திக்க செல், நான் இந்நோய் நின்று நலம் பெறுவேனா என்று அவர் மூலம் ஆண்டவரிடம் கேட்டறிந்து வா என்றான். எனவே அவன் தமஸ்குவில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அரும்பொருட்களையும் 40 ஒட்டக சுமையளவு அன்பளிப்பாக கையோடு எடுத்துக்கொண்டு சென்றான். எலிசா முன் வந்து நின்று அவன் அவரை நோக்கி, இந்நோய் நின்று அவர் நலம் பெறுவாரா என்று கேட்குமாறு சிரியாவின் மன்னரும் உம் புதல்வருமான பெனதாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றார். எலிசா மறுமொழியாக, நீ போய் நீர் நலமடைவது உறுதி என்று சொல், ஆனால் அவன் செத்துப்போவது திண்ணம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். பிறகு கடவுளின் அடியவர் அசாயேலின் முகத்தை அவன் வெட்கமுறும் அளவுக்கு வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்தார். பின் அவர் அழத் தொடங்கினார். அசாயேல் அவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அழுவது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன். அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய், அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய், அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொல்வாய், அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என்றார். அசாயேல் அவரை நோக்கி, நாயினும் இழிந்தவன் அடியேன், இவ்வளவு பெரிய செயலை நான் செய்ய இயலுமா என்றான். அதற்கு எலிசா, நீ சிரியாவின் மன்னனாக போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றார். அசாயேல் எலிசாவிடமிருந்து விடை பெற்று தன் தலைவனிடம் திரும்பி சென்றான். மன்னன் அவனை நோக்கி, எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான். அதற்கு அசாயேல், நீர் நலமடைவது உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என்றான். மறுநாள் அசாயேல் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான். அசாயேல் அவனுக்கு பதிலாக அரசனானான். யூதா அரசன் யோராம். இஸ்ரேல் அரசன் ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனானான். அவன் தன் 32ஆம் வயதில் அரசனாகி 8 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி புரிந்தான். அவன் ஆகாபின் மகளை மணந்தவன்.
ஆதலால் ஆகாபின் குடும்பத்தவரைப் போல இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான். ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். ஆயினும் ஆண்டவர் தம் அடியான் தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை. ஏனெனில் அவருக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் எந்நாளும் ஒரு குல விளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். யோராமின் காலத்தில் ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களுக்கென ஓர் அரசனை நியமித்து கொண்டனர். ஆனால் யோராம் தன் தேர்ப்படைகள் அனைத்தோடும் சாயிருக்க சென்றான். ஏதோமியர் அவனையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும் சூழ்ந்து கொண்டனர். அவனோ இரவில் எழுந்து ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினான். மக்களோ தத்தம் கூடாரத்திற்கு தப்பியோடினார்கள். எனவே இந்நாள் வரை ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். அதே காலத்தில் லிப்னா நகரத்தாரும் கிளர்ச்சி செய்தனர். யோராமின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோராம் தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் அகசியா அரசனானான். யூதா அரசன் அகசியா. இஸ்ரேலின் அரசனான ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் யூதாவின் அரசனான யோராபின் மகன் அகசியா அரசாளத் தொடங்கினான். தன் 22ஆம் வயதில் அரசனான அகசியா எருசலேமில் இருந்து கொண்டு ஓராண்டு ஆட்சி செலுத்தினான். இஸ்ரேல் அரசன் ஓம்ரியின் பேத்தியான அத்தலியா என்பவளே அவன் தாய். அவன் ஆகாபு வீட்டு மருமகனாதலின் ஆகாபு குடும்பத்தவரைப் போல நடந்து ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். மேலும் அவன் சிரியாவின் மன்னனாகிய அசாயேலுக்கு எதிராய் போரிட ஆகாபின் மகனாகிய யோராமுடன் ராமோத்து கிளையாதுக்கு போனான். ஆனால் அங்கு சிரியாவின் படையினர் யோராமை தாக்கினர். சிரியாவின் மன்னன் அசாயேலுடன் ராமோத்தில் போரிடுகையில் சிரியரால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது யூதாவின் அரசனான யோராபின் மகன் அகசியா ஆகாபின் மகனாகிய யோராமை இஸ்ரேலில் காண சென்றான். ஏனெனில் அவன் காயமுற்றிருந்தான்.